உலக பாராளுமன்ற தமிழ் மாநாட்டில் என்னை சிறப்புரையாற்ற இன்று என்னை அழைத்த வழக்கறிஞர் அண்ணன் புனிதா தேவகுமார் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு தமிழ் ஆர்வலராக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், சிறப்புரை ஆற்றி இருக்கின்றவர்கள், சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மட்டுமல்லாமல் தமிழ் ஆர்வலராக கலந்து நம்ம வந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி மறப்பது நன்றென்று என்று வாக்கு கிணங்க தமிழ் மொழியான் செம்மொழியை குறித்து நாம் சொல்லாமல் இருப்பது நமக்கு நிகரல்ல. தமிழ் மொழி எங்கு சென்றாலும் செந்தமிழை செப்புகிற மகளாய் நீ வாழ் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்துரையுங்கள். கண்டிப்பாக தமிழே நம் வளர்மொழி தாய்மொழியாக இருக்கட்டும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வளர்க்கிறது என்றால் அந்த குழந்தை அந்த சிறு வயதிலிருந்தே அம்மா என்றுதான் அதை கூப்பிடுகிறது நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் இப்பொழுது அப்படி ஃபேஷன், அவங்களுக்கு எது ஃபேஷன்ஸ் சொல்றாங்க. டாடி மம்மின்னு தான் என் பிள்ளைது கூப்பிடணும், இல்லைன்னா எனக்கு பிரெஸ்டீஜ் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. சோ அனைவரும் நம்முடைய பிள்ளைங்களை என்ன செய்யணும், நம்முடைய தமிழ் மொழியான் தாய்மொழியை எடுத்து உரைங்க பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி நான் முதல்ல கேட்டுக்கிறேன். இன்னும் மட்டுமல்லாம நம்ம தமிழ் புலவர்கள் பத்தி பிள்ளைங்களுக்கு எடுத்துரைங்க. ஔவையார், நம்முடைய திருவள்ளுவர் திருக்குறள் ஏற்றிருக்கார். இதெல்லாம் திருவள்ளுவர் பத்தி நம்ம திருக்குறள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லி கொடுங்க. நான் இப்போ ஒரு ஸ்கூல்ல ஆசிரியர் செயல்பட்டு வருகிறேன். நான் கேரள மாநிலத்தில் ஆசிரியராக இருக்கிறேன். ஆனாலும் நான் அங்கு என்னுடைய தமிழ் மாநிலத்தை சார்ந்த அண்டை மாநிலத்தை சார்ந்த பிள்ளைகள் அங்கு கல்வி கற்பதால் பிள்ளைகளுக்கு தமிழ் புலவர்களை பத்தி எடுத்து கூறுவது, பொங்கல் விழாக்கள் நடத்துவது, நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு முறைகளை பிள்ளைகளுக்கு நான் புகுத்தி வருகின்றேன். நம்முடைய பாரம்பரியம் அழிக்க கூடாது, பாரம்பரிய விளையாட்டு முறைகளை பிள்ளைங்க கண்டிப்பா நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னும் நம்ம பார்க்கும்போது பனைமரம் பத்திய விழிப்புணர்வு இப்போ அவேர்னஸ் நமக்கு இல்லாம போச்சு. அந்த பனைமரம் பத்திய விழிப்புணர்வை நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்துரைக்கணும். இன்னைக்கு வந்த டைம்ல கூட இங்க ஒரு சிறு மழலை குழந்தை இருந்தால் அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்டேன், பனைமரம் பத்தி சிறு ஒரு டாக் எனக்கு தரும்படி நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன். அந்த பிள்ளை சொல்லிடுச்சு, எனக்கு பனைமரம்னு சொன்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி. மிக வேதனைக்குரிய விஷயமாக காணப்படுகிறது. ஆர்வலர்களே, தயவு கூர்ந்து பனைமரம் என்கிறது நமக்கு காக்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழக மரமா கற்பகத்தரு நமக்கு காக்கப்பட வேண்டும். இதற்கு நாங்க எடுத்திருக்கிற ஒவ்வொரு டீம் ஒர்க்கும் நமக்கு வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. நீங்க யார் யாரு எங்களோட ஒத்துழைப்பாக நீங்க இருக்க விரும்புறீங்களோ அனைவரும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம பனைமரமா மாநில மரம் காக்கப்படணும். சோ நாங்க ஆர்வலராக இருந்து ஒவ்வொரு டீம் வாய்ஸா நாங்க செய்துட்டு வரோம். இது மட்டும் இல்லாது ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல அவேர்னஸ் நான் கொடுத்துட்டு வரேன். இன்னுமா சமூக ஆர்வலராக நாங்க இருக்கிறதுனால ஒவ்வொரு ஏரியாவா நாங்க சென்று பனைமரத்தோடைய மகிமை எப்படிப்பட்டது, கற்பது மருத்துவ குணம் உடையது. இந்த கொரோனா காலத்துல நம்ம பார்க்கும்போது இந்த கருப்பட்டியை தான் எல்லாமே விரும்பி போனாங்க. அப்ப எங்க போச்சு, நம்முடைய பாரம்பரியம் மறைக்கப்பட்டதா? கண்டிப்பாக நம்முடைய பனைமரத்தை நான் முன்னிறுத்தி நாம் எல்லோரும் கை கோர்த்தால் கண்டிப்பாக முடியும். ரீசெண்டா நான் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் நான் என்னோட பனைமர மாநாடு ராம் நாட்டில் நடைபெற்றது. அங்க அப்படிதான் ஆர்வலர்கள் அநேகர் கலந்து கொண்டார்கள். வருகிற 28ஆம் தேதி சென்னையில் எழும்பூரில் பேரணி, பனை பேரணி. கள் என்பது நம்முடைய மருத்துவ குணம் உடையது. கள் எதுக்காக தடை செய்யப்பட்டுள்ளது? கண்டிப்பாக கள் இறக்கப்பட வேண்டும். அதற்காக அனைவரும் நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்கிறேன். கள் என்பது ஒரு மோட்டிவேஷன். அவங்க கார்ப்பரேட் கம்பெனியில உள்ளவங்களுக்கு இதாக மதுபான ஆலைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கள் என்பது கண்டிப்பாக நம்முடைய பனை தொழிலாளர்களுடைய நலன் காக்கப்படும். கண்டிப்பாக இந்த கள் இறக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருடைய கோரிக்கையாக காணப்படுகிறது. இந்த பனை என்னும் கற்பகத்தரு அட்வொகேட் கவிதா காந்தி அவங்க இதோட பனை பேரணிகள் டீம் லீடரா இருக்காங்க. அவங்க ஏதாவது எங்களுக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா அனைவரும் இந்த பனை பேரணியில் காப்பாற்றப்பட வேண்டும். அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவீர். பனை ஆர்வலர்களை தூண்டுவீர். அனைவரும் பனை மரத்தை காப்போம். நன்றி.
வணக்கம். பனைமரம் நம்முடைய கற்பகத்தரு. தமிழக மாநில மரம் என்ன மரம்? பனைமரம். பனைமரத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? நுங்கு. அதை சாப்பிட்ருக்கீங்களா? எல்லாமே சாப்பிட்ருக்கோம். உங்கள் வீட்டு பக்கம் பனைமரம் இருக்கா? கண்டிப்பாக. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு நுங்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறாங்க. நுங்கில் நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸ்பெஷலாக என்ன பண்ணுவாங்க நுங்கில் சொல்லுங்கள்? நுங்கு சர்பத்து சாப்பிட்ருக்கீங்களா? அது எப்படி இருக்கும் உடம்புக்கு? நமக்கு குளிர்மை. ஆமாம், குளிர்ச்சியாக இருக்கும்ல. பாருங்கள், இந்த குட்டி பனைமர ஆர்வலர்கள் அவங்க சொல்கிறாங்க நுங்கு என்பது நமக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும், இதிலிருந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இளம் தலைமுறையராக இவங்களுக்கு நம்ம பனைமரத்தை குறித்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தி இருக்கோம். அவங்களும் இதில் ரொம்ப ஆர்வலராக இருக்காங்க. ஸோ நம்ம குரூப்பில் அவங்க இணைஞ்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தமிழக மாநில மரம் என்னது? பனைமரம். பனைமரத்திலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு. எந்த விஷமும் இல்லாமல் அந்த நொங்கு கிடைக்குது, கருப்பட்டி கிடைக்குது, வெல்லம் கிடைக்குது. அப்படி நிறைய திங்ஸ், நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் கிடைக்குது. ஆமாம், இந்த கொரோனா காலத்தில் நமக்கு கருப்பட்டி என்கிறது ரொம்ப நடைமுறைக்கு வந்துருச்சு, அப்படி தானே? தேவைப்பட்டது எல்லாருக்குமே. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பனைமரம் ஆர்வலராக இருக்கீங்களா? ஆர்வலராக இருக்கீங்க? கண்டிப்பாக இருக்கீங்க. எங்கள் குரூப்பில் நீங்கள் இணைகிறதுக்கு கண்டிப்பாக வில்லிங்காக இருக்கீங்க. ஸோ உங்களை வாழ்த்துக்கிறோம். தமிழ்நாடு பனைமரம் பாக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அப்புறமா நம்ம எல்லாரும் பனைமரத்தை இணைந்து பாதுகாக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு எனக்கு மிக தேவை, எதிர்பார்க்குறேன். நம்ம அனைவரும் பனைமரத்தை பாதுகாப்போம்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். தமிழக மாநில மரமா? தமிழக மாநில மரமா? பனைமரம். பனைமரம் காக்கப்பட உறுதிமொழி ஏற்போம். தமிழக மாநில மரம் என்னது? பனைமரம். பனைமரத்திலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருளும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன பொருட்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு. எந்த விஷமும் இல்லாமல் அந்த நொங்கு கிடைக்குது, கருப்பட்டி கிடைக்குது, வெல்லம் கிடைக்குது. அப்படி நிறைய திங்ஸ், நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் கிடைக்குது. ஆமாம், இந்த கொரோனா காலத்தில் நமக்கு கருப்பட்டி என்கிறது ரொம்ப நடைமுறைக்கு வந்துருச்சு, அப்படி தானே? தேவைப்பட்டது எல்லாருக்குமே. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பனைமர ஆர்வலராக இருக்கீங்களா? ஆர்வலராக இருக்கீங்க? கண்டிப்பாக இருக்கீங்க. எங்கள் குரூப்பில் நீங்கள் இணைகிறதுக்கு கண்டிப்பாக வில்லிங்காக இருக்கீங்க. ஸோ உங்களை வாழ்த்துக்கிறோம். தமிழ்நாடு பனைமரம் பாக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அப்புறமா நம்ம எல்லாரும் பனைமரத்தை இணைந்து பாதுகாக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு எனக்கு மிக தேவை, எதிர்பார்க்குறேன். நம்ம அனைவரும் பனைமரத்தை பாதுகாப்போம்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். தமிழக மாநில மரமா? தமிழக மாநில மரமா? பனைமரம். காக்கப்பட உறுதிமொழி ஏற்போம். பனையோலையால் செய்யப்பட்ட பொருட்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. பனையோலையால் செய்யப்பட்ட கூடைகள் மற்றும் பேஸ்கெட்டு, பனையோலை தொப்பிகள், சின்னவர் முதல் பெரியவர் வரை யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் தொப்பிகள் எல்லாம் வச்சுருக்காங்க. பனையோலையால் செய்யப்பட்ட பாய், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கலாம் நமக்கு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பனையோலையால் செய்யப்பட்ட பெட்டி, சின்ன பெட்டி வச்சுருக்காங்க. பனையோலையால் செய்யப்பட்ட கடவம் அது வச்சுருக்காங்க. பாருங்க, முறம், பனையோலையால் செய்யப்பட்ட அந்த முறம்னு சொல்றது, அது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் முறம்னு நாங்கள் சொல்கிறோம். அது பாருங்க. பாக்ஸஸ் பாருங்க, நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி
பணிகள் செய்து எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லாக அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. பாருங்க சிலவுல சொல்லுவாங்க, இது நாகர்கோயில் சேலை சிலவங்க இது அவங்க பாருங்க எவ்வளவு கைவண்ணத்தோட அவங்க செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க நம்ம குளிர்ச்சியை உருவாக்கும் பனையோலையில் செய்யப்பட்ட விசிறிகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம பார்க்க முடியாது. பாருங்க பனையோலையில் செய்யப்பட்ட பாய். இதில் படுத்தா நமக்கு என்னது எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. ஸோ இந்த ஹீட் ஒன்னையில் குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்திய காலங்களில் இதை தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதோட பாரம்பரியம் அழிக்கப்பட்டுள்ளது. ஸோ அனைவரும் நம்ம இந்த பாரம்பரியத்தை காக்கணும்னு சொல்லிட்டு இந்த பழைய விழிப்புணர்வை இங்கே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீமா இவங்க செய்திருக்கிறவங்களுக்கு மிக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பனை ஓலையால் செய்யப்பட்ட பொருட்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. பனை ஓலையில் செய்யப்பட்ட கூடைகள் மற்றும் பேஸ்கெட்டு, பனை ஓலை தொப்பிகள், சின்னவர் முதல் பெரியவர் வரை யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் தொப்பிகள் எல்லாம் வச்சுருக்காங்க. பனை ஓலையில் செய்யப்பட்ட பாய், பூட்ஸ் எல்லாம் வைக்கலாம் நமக்கு இருக்கு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பனையோலையில் செய்யப்பட்ட பெட்டி, சின்ன பெட்டி வச்சுருக்காங்க. பனையோலையில் செய்யப்பட்ட கடவம் அது அவங்க வச்சுருக்காங்க. பாருங்க முறம், பனையோலையில் செய்யப்பட்ட அந்த முறம்னு சொல்றது, அது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் முறம்னு நாங்கள் சொல்கிறோம். அது பாருங்க. பாக்ஸஸ் பாருங்க நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி பணிகள் செய்து எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லாக அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. பாருங்க சிலவுல சொல்லுவாங்க, இது நாகர்கோயில் சேலை சிலவங்க இது அவங்க பாருங்க எவ்வளவு கைவண்ணத்தோட அவங்க செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க நம்ம குளிர்ச்சியை உருவாக்கும் பனையோலையில் செய்யப்பட்ட விசிறிகள் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம பார்க்க முடியாது. பாருங்க பனையோலையில் செய்யப்பட்ட பாய். இதில் படுத்தா நமக்கு என்னது எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. ஸோ இந்த ஹீட் ஒன்னையில் குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்திய காலங்களில் இதை தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதோட பாரம்பரியம் அழிக்கப்பட்டுள்ளது. ஸோ அனைவரும் நம்ம இந்த பாரம்பரியத்தை காக்கணும்னு சொல்லிட்டு இந்த பழைய விழிப்புணர்வை இங்கே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீமா இவங்க செய்திருக்கிறவங்களுக்கு மிக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் நாட்டின் மக்கள் அனைவரும் காரி உமிழ்ந்தாலே அமிழ்ந்துவிடும் அந்த இலங்கை. எப்படி பாருங்க, காரி நம்ம உமிழ்ந்தாவே அமிழ்ந்துடும்ன்ற இலங்கை அமிழ்ந்துடும் சொன்னது ராஜசிம்மன் ஒரு கவிஞர், காசியாமன் மாதிரி ஒரு கவிஞர்.
தமிழக மாநில மரம் பனைமரம். பனைமரம். பனைமரம் குறித்து உனக்கு என்ன தெரியும்? பனைமரம் 30-50 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் 30 கோடி பனைமரங்கள் இருந்தது. இப்போ அதெல்லாம் அழிந்த பிறகு 5 கோடி தான் உள்ளது. பனைமரங்கள் நமக்கு மிகவும் மருத்துவ குணம் உடையதா? ஆமாம். கண்டிப்பாக. இந்த பனைமரம் மீது உனக்கு எப்படி ஆர்வம் வந்துருச்சு? பனைமரம் அம்மா சொல்லி தருவாங்களா பனைமரத்தை குறித்து? உனக்கு பனைமரம் குறித்து விழிப்புணர்வை உன்னுடைய சக மாணவர்களுக்கும் உன்னுடன் பயிலும் மாணவர்களுக்கும் உன் வீட்டு பக்கத்தில் இருக்க அனைவருக்கும் நீ தெரிவிக்க வேண்டும். பனைமரம் கற்பகத்தரு நமக்கு காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு உன்னுடைய அந்த மோட்டிவேஷனை எங்களுக்கு நீ சொல்லிடணும். சரியா? பிள்ளைங்களுக்கு நீ சொல்லி தர வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. தமிழக மாநில மரம் பனைமரம். பனைமரம். பனைமரம் குறித்து உனக்கு என்ன தெரியும்? பனைமரம் 30-50 வருடங்களுக்கு முன்னாடி தமிழகத்தில் 30 கோடி பனைமரங்கள் இருந்தது. இப்போ அதெல்லாம் அழிந்த பிறகு 5 கோடி தான் உள்ளது. பனைமரங்கள் நமக்கு மிகவும் மருத்துவ குணம் உடையதா? ஆமாம். கண்டிப்பாக. இந்த பனைமரம் மீது உனக்கு எப்படி ஆர்வம் வந்துருச்சு? பனைமரம் அம்மா சொல்லி தருவாங்களா பனைமரத்தை குறித்து? உனக்கு பனைமரம் குறித்து விழிப்புணர்வை உன்னுடைய சக மாணவர்களுக்கும் உன்னுடன் பயிலும் மாணவர்களுக்கும் உன் வீட்டு பக்கத்தில் இருக்க அனைவருக்கும் நீ தெரிவிக்க வேண்டும். பனைமரம் கற்பகத்தரு நமக்கு காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு உன்னுடைய அந்த மோட்டிவேஷனை எங்களுக்கு நீ சொல்லிடணும். சரியா? பிள்ளைங்களுக்கு நீ சொல்லி தர வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. வழக்கறிஞர் பேரவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் சிறு வயதிலே உங்களைப் போல் பெரியவர்களின் முன்னால் பேசுவதற்காக ஒரு வாய்ப்பினை அளித்த அந்த இறைவனையும், என் மேடையேறி பேசுவதற்காக ஊக்கமளித்த என் தாயினையும் என் மனதில் நினைத்து என் உரையை தொடங்குகிறேன். பனைமரத்தின் நன்மைகளை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் பகிரலாம் என வந்துள்ளேன். பனைமரம் ஏறத்தாழ 108 நாடுகளில் உள்ளன. கல்லிறக்குவதற்காக தடை சட்டம் உள்ளதால் அனைத்து பனைமரங்களும் அழிவின் விளிம்பில் உள்ளது. கல்லிறக்குவதற்காக அனுமதி இருந்தவரை அதன் வருமானம் கிடைப்பது வரை விவசாயிகளுக்கு பனைமரங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை ஏற்பட்டது. அதன் பிறகு காப்பாற்ற முடியாததால் செங்கல் சூழலுக்கு எரிபொருளாக வெறும் ரூபாய் 50க்கு விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தில் 30 கோடி பனைமரங்கள் இருந்தன. தற்போது வெறும் 5 கோடி தான் உள்ளன. அவையும் அழிவின் விளிம்பில் உள்ளது. பனைமரத்தில் ஆண் பனை பெண் பனை என 2 வகைகள் உண்டு. ஆண் பனை அழகு பனை என்றும் பெண் பனை பருவப்பனை என்றும் கூறப்படுகின்றது. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் 15 அடி உயரமாக வருகிறது. அந்த 10 ஆண்டிலே பூக்கள் பூக்க தொடங்கும். அதன் பிறகு ஆண் பனை பெண் பனை எது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பனைமரத்தில் ஆண் பனை பெண் பனை கூந்தல் பனை என்றும் பெயர்களில் அனைத்து நிலப்பரப்பிலும் வளர்ந்து நிற்கின்றது. பனைமரத்தில் சுமார் 60 முதல் 70 வருடங்களுக்கு பின்னர் முதிர்ச்சி பெற்றது. மரத்தின் மேல் பகுதியில் இருந்து திடீரென ஒரு பயங்கர சத்தத்துடன் வெடிப்பு ஏற்பட்டு இலைகளும் பூக்களும் வெளிவரும். அந்த பூக்களில் இருந்து காய்கள் காய்த்து கொத்து கொத்தாக கீழே வருவது வழக்கம். ராமநாதபுரம் அருகே விவசாய நிலத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பனைமரம் கூந்தல் பனைமரமாக மாறி பூக்கள் பூத்து நறுமணம் வீச தொடங்கியுள்ளது. அரைப்படி முதல் 5 படி வரை கொள்ளளவு கொண்டவை கொட்டான்கள் எனவும், 7 படியிலிருந்து 12 படி வரை கொள்ளளவு கொண்ட நார்பெட்டிகளை சீர்வரிசை பெட்டி என்றும் 20 படியிலிருந்து 30 படி வரை கொள்ளளவு கொண்ட நார்பெட்டிகளை அரைப்பெட்டி என்றும், 5 மரக்கால அளவுள்ள பெரிய பெட்டிகளை கடகம் என்றும் கூறப்படுகின்றது. இதை தவிர பனைமர மட்டையிலிருந்து நார்கள் எடுத்து பிரஷ்கள், கால்மிதிகள், வீட்டு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றது. பதநீர் குடிப்பதால் இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் விருத்தியாகி நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையார் கொள்வீர் பயன் தெரிவீர் என்ற குரலின்படி எவ்வித செலவுமின்றி வளர்ந்து நிற்கும் சில கோடி பனைமரங்களையாவது பாதுகாக்க வேண்டும். பனைமரத்தின் பயன்களை பெற புதிய வழிகள் உருவாக்க வேண்டும். புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி தமிழர்களின் அடையாளமாக வளர்ந்து நிற்கும் பனைமரங்களை அழிவின் விளிம்பில் இருந்து மீட்க வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் விருப்பமாகும். பனைமரமே ஏன் வளர்ந்தாய் இத்தூரம், குடிக்க பதநீரானேன் கொண்டு விற்க நொங்கானே,
தூரத்து மக்களுக்கு தூதோலை நானானேன், அழுகின்ற பிள்ளை குட்டிக்கு கிளுகிழுப்பை நானானேன், கைதிருக்கும் கயறுமானேன், கண்டு கட்ட தும்புமானேன் என்ற நாட்டுப்புற பாடல்களும் உண்டு. இவ்வளவும் கூறிய என் முன்னுரை சிறுவுரையாக்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, பனைமரத்தின் பெருமையை பற்றி நம்முடைய தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடந்த ஒரு மாணவியின் விழிப்புணர்வை பார்க்குறோம். பாருங்கள், பனைத்தொழில் காக்கப்பட வேண்டும், பனை தொழிலிருந்து கிடைக்கும் அத்தனை உபகரணங்களும் நமக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு மாணவி சொல்லியிருக்காங்க. இந்த மாணவியை அனைவரும் வாழ்த்துங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்முடைய மாநில மரமாக பனைமரம் காக்கப்படணும்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு எடுத்திருக்கேன். இவங்களோட பெற்றோரை நம்ம கண்டிப்பாக வாழ்த்துவோம். இதுக்கு உறுதுணை அவங்க எல்லாரும் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றியை நீங்கள் எல்லாரும் சொல்லிக்கோங்க. நம்முடைய தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பனைமர தோழியாக ஆசிரியாகிய பிரதிஜின் இந்த மாணவிக்கு வாழ்த்துதலை நம்முடைய பனைமர இயக்கத்தின் உள்ள அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பேரவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் சிறு வயதிலே உங்களைப் போல் பெரியவர்களின் முன்னால் பேசுவதற்காக ஒரு வாய்ப்பினை அளித்த அந்த இறைவனையும், என் மேடையேறி பேசுவதற்காக ஊக்கமளித்த என் தாயினையும் என் மனதில் நினைத்து என் உரையை தொடங்குகிறேன். பனைமரத்தின் நன்மைகளை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் பகிரலாம் என வந்துள்ளேன். பனைமரம் ஏறத்தாழ 108 நாடுகளில் உள்ளன. கல்லிறக்குவதற்காக தடை சட்டம் உள்ளதால் அனைத்து பனைமரங்களும் அழிவின் விளிம்பில் உள்ளது. கல்லிறக்குவதற்காக அனுமதி இருந்தவரை அதன் வருமானம் கிடைப்பது வரை விவசாயிகளுக்கு பனைமரங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை ஏற்பட்டது. அதன் பிறகு காப்பாற்ற முடியாததால் செங்கல் சூழலுக்கு எரிபொருளாக வெறும் ₹50க்கு விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தில் 30 கோடி பனைமரங்கள் இருந்தன. தற்போது வெறும் 5 கோடி தான் உள்ளன. அவையும் அழிவின் விளிம்பில் உள்ளது. பனைமரத்தில் ஆண் பனை, பெண் பனை என 2 வகைகள் உண்டு. ஆண் பனை அழகு பனை என்றும் பெண் பனை பருவப்பனை என்றும் கூறப்படுகின்றது. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் 15 அடி உயரமாக வருகிறது. அந்த 10 ஆண்டிலே பூக்கள் பூக்க தொடங்கும். அதன் பிறகு ஆண் பனை பெண் பனை எது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பனைமரத்தில் ஆண் பனை, பெண் பனை, கூந்தல் பனை என்றும் பெயர்களில் அனைத்து நிலப்பரப்பிலும் வளர்ந்து நிற்கின்றது. பனைமரத்தில் சுமார் 60 முதல் 70 வருடங்களுக்கு பின்னர் முதிர்ச்சி பெற்றது. மரத்தின் மேல் பகுதியிலிருந்து திடீரென ஒரு பயங்கர சத்தத்துடன் வெடிப்பு ஏற்பட்டு இலைகளும் பூக்களும் வெளிவரும். அந்த பூக்களிலிருந்து காய்கள் காய்த்து கொத்து கொத்தாக கீழே வருவது வழக்கம். ராமநாதபுரம் அருகே விவசாய நிலத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பனைமரம் கூந்தல் பனைமரமாக மாறி பூக்கள் பூத்து நறுமணம் வீச தொடங்கியுள்ளது. அரைப்படி முதல் 5 படி வரை கொள்ளளவு கொண்டவை கொட்டான்கள் எனவும், 7 படியிலிருந்து 11 படி வரை கொள்ளளவு கொண்ட நார்பெட்டிகளை சீர்வரிசை பெட்டி என்றும் 20 படியிலிருந்து 30 படி வரை கொள்ளளவு கொண்ட நார்பெட்டிகளை அரைப்பெட்டி என்றும், 5 மரக்கால் அளவுள்ள பெரிய பெட்டிகளை கடகம் என்றும் கூறப்படுகின்றது. இதை தவிர பனைமர மட்டையிலிருந்து நார்கள் எடுத்து பிரஷ்கள், கால்மிதிகள், வீட்டு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றது. பதநீர் குடிப்பதால் இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் விருத்தியாகி நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையார் கொள்வீர் பயன் தெரிவீர் என்ற குரலின்படி எவ்வித செலவுமின்றி வளர்ந்து நிற்கும் சில கோடி பனைமரங்களையாவது பாதுகாக்க வேண்டும். பனைமரத்தின் பயன்களை பெற புதிய வழிகள் உருவாக்க வேண்டும். புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி தமிழர்களின் அடையாளமாக வளர்ந்து நிற்கும் பனைமரங்களை அழிவின் விளிம்பில் இருந்து மீட்க வேண்டும் என்பது இயற்கை ஆழ்வலர்களின் விருப்பமாகும். பனைமரமே ஏன் வளர்ந்தாய் இத்தூரம், குடிக்க பதநீரானேன் கொண்டு விற்க நொங்கானே, தூரத்து மக்களுக்கு தூதோலை நானானேன், அழுகின்ற பிள்ளை குட்டிக்கு கிளுகிழுப்பை நானானேன், கைதிருக்கும் கயறுமானேன், கண்டு கட்ட தும்புமானேன் என்ற நாட்டுப்புற பாடல்களும் உண்டு. இவ்வளவும் கூறிய என் முன்னுரை சிறுவுரையாக்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, பனைமரத்தின் பெருமையை பற்றி நம்முடைய தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நடந்த ஒரு மாணவியின் விழிப்புணர்வை பார்க்குறோம். பாருங்கள், பனைத்தொழில் காக்கப்பட வேண்டும், பனை தொழிலிருந்து கிடைக்கும் அத்தனை உபகரணங்களும் நமக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு
மாணவி சொல்லியிருக்காங்க. இந்த மாணவியை அனைவரும் வாழ்த்துங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்முடைய ஆங்கில மரமாக பனை மரம் காக்கப்படணும்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு எடுத்திருக்கேன். இவங்களோட பெற்றோரை நம்ம கண்டிப்பாக வாழ்த்துவோம். இதுக்கு உறுதுணை அவங்க எல்லாரும் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றியை நீங்கள் எல்லாரும் சொல்லிக்கோங்க. நம்முடைய தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பனைமர தோழியாக ஆசிரியாகிய பிரதிஜின் இந்த மாணவிக்கு வாழ்த்துதலை நம்முடைய பனைமர இயக்கத்தின் உள்ள அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ் உணர்வு கொண்ட உடவாளர்களுக்கு நீங்கள் இந்த கட்சியில் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு சொற்பொழிவால் ஆற்ற வேண்டும் என்றுதான் கேட்டு என்னை இங்கே அழைத்தார்கள். தமிழ் உணர்வு கொண்ட உடவாளர்களுக்கு நீங்கள் இந்த கட்சியில் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு சொற்பொழிவால் ஆற்ற வேண்டும் என்றுதான் கேட்டு என்னை இங்கே அழைத்தார்கள்.